அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாபிக்ல நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, பேரலைசிஸ் அஜிட்டன்ஸ். இந்த பேரலைசிஸ் அஜிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. இது என்னன்னா நடுக்க நோய். அப்படியே தலை அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும், கை நடுங்கிட்டே இருக்கும். இந்த நடுக்க நோய்க்கு பல சிம்டம்கள் பல சூழ்நிலைகளில் ஏற்படுவோம். அதைத்தான் மிக விரிவாக டாக்டர் கென்ட் அவர்கள் நமக்கு இந்த சாப்டரில் கொடுத்துருக்குறாங்க. இது பல நிலைகளில் பல சூழ்நிலைகளில் ஒருவருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நடுக்க நோய் என்பது மேலிருந்து கீழாக ஏற்படலாம், அல்லது கீழிருந்து மேலாக ஏற்படலாம், அல்லது படிப்படியாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது டைஃபாய்டு காய்ச்சலுக்கு பிறகு இது வரும். டிப்தீரியா நோய்க்கு பிறகு இது வரும். உடம்புல உள்பகுதியில் அந்த நடுக்கம் தெரியும், வெளியே தெரியாது. ஒரு பக்கமாக இந்த நடுக்கம் இருக்கலாம், அல்லது வலது பக்கம் இருக்கலாம், அல்லது இடது பக்கம் இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும். சில சூழ்நிலைகள் என்னென்னா, மூளையில் அடிபட்டோ அல்லது மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்ட பிறகு இந்த நடுக்கம் நோய் ஏற்படலாம். இது ஒரு நரம்பியல் நோய். நரம்பு பாதிப்படைவதனால் ஏற்படக்கூடிய இது. சில நேரம் குளிர்ச்சியான தன்மைகளில் இது வரலாம். சில வலிப்பு நோய்க்கு பிறகு இது வரலாம். சூடான நிலைகளில், நல்ல கடுமையான வெயில் இருக்குது அந்த இதில் வரலாம். அல்லது நல்ல தணல் எரியக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னா இது வருவதற்கு, பாய்லர் பகுதிகளெலாம் இருக்குது இல்லைங்களா, அடுப்புக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இது வரலாம். இது வலி இருக்கிற மாதிரி இருக்கலாம், வலி இல்லாத நிலையிலும் வரலாம். இதுதான் பேரலைசிஸ் அஜிட்டன்ஸ். பேரலைசிஸ் அப்படின்னா பக்கவாதம், பேரலைசிஸ் அஜிட்டன்ஸ் அப்படின்னா பக்கவாதத்தினுடைய ஒரு பகுதி. இது நரம்பியல் சம்பந்தப்பட்ட நடுக்க நோய். இதுக்கு ஹோமியோபதியில் நல்ல சிறப்பான மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகளை நீங்கள் ஹோமியோபதி மருத்துவரை அணுகி பெற்று உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளவும். இது போன்ற சிறப்பான செய்திகள் உங்களை வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறோம். நன்றி, வணக்கம்.